எப்பா கை வலிக்குதுப்பா. ஏமா ஜாலியா பயந்து ஓடுற. நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ராங்க்கு எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த இன்ட்ரோவை நான் எடுக்கிறேன். பர்த்டே வீடியோ தான் அவங்களுது. ஸோ ரொம்ப லேட்டாக இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போது ப்ராங்க் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள வெளியில் கூப்பிட்டு போகிறோம். வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், ஓகேவா? ஆகும் ப்ராங்க் பண்ணி சரியான கோவம் என் மேலே. கஷ்டப்பட்டு ஏதோ கிளம்ப சொல்லியிருக்கேன். கிளம்புங்க மேடம், அடுத்த ட்ரெஸ்ஸு நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. சரியான கோவத்தில் இருக்காங்க. பார்த்துக்கலாம் போக போக போக. சரி கிளம்பு. அடுத்து இன்னும் அள வைக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீ என்ன இப்பவே இப்படி மூஞ்சி சுலுக்குனா அப்படி? நீ 12 மணிக்கு பாரு, நீ கதற நான் உன்னை என்ன அள வைக்கிறேன்னா இல்லையான்னு உன்னதான் கழுவி அப்புறம் ஓகே பரவாயில்லை. சரி கிளம்பு, குத்திடுவேன். வா பேபி போலாம், டைம் ஆகுது. ஆன் பண்ணலாமா? இன்னும் ஒரு எத்தனை நிமிஷம் இருக்கு பர்த்டேக்கு? என்ன ஒரு 3 நிமிஷம் இருக்கா? போலாமா? எங்கயா? ஓகே, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி சின்ன ஏற்கனவே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. சீரியஸாகவே அது யானே தெரியாது. பர்த்டே அன்னைக்கு நானும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னால் திட்டாமல் இருக்க முடியல. திட்டி கூட்டிட்டு வரேன். அவ்வளோ டென்ஷனுங்க எனக்கு. ரொம்ப டென்ஷனா நீ உன்னோட வச்சிருக்கணும். பாத்துங்க, பர்த்டே அன்னைக்கு சண்டை கரெக்டாக இருக்கும். அப்புறம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது? அதுக்குன்னு எல்லா நேரத்துலயும் என்னால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரியா? எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். உன் இஷ்டத்துக்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ கொஞ்சமாச்சும் மாறு. வந்த மறுபடியும் சண்டை நான் சண்டையில எடுக்கல, நான் சண்டையே பண்ணல. நீ மறுபடியும் சண்டையே எடுக்கல. கேஷுவலா தான் பேசிட்டு அவன் பிராங்க் நினைச்சுக்க போறாங்க பைத்தியம். இன்னும் 2 செகண்ட் தான் இருக்கு. 2 செகண்ட் 2 நிமிஷம். 2 நிமிஷம். ரொம்ப அழகான அலையிறேன். எனக்கு எந்த இடமே கிடைக்கல. விஷ் பண்றதுக்கு இடம் கிடைக்காம நான் இங்க வந்து நிக்கிறேன். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. ஒரே 1 நிமிஷம் தான் இருக்கு. 1 நிமிஷம். இப்படி தெருவுல நிக்க வச்சதுக்கு ரொம்ப கோவத்துல இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. செம்ம கோவத்துல இருக்காங்க, செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. என்னடா இது டைமே போக மாட்டேங்குது. இவ்வளவு டைம் போயிடுச்சு, இப்ப டைம் மட்டும் போகவே மாட்டேங்குது. அது ஏனே தெரியல. சே, அப்படியே ஓபன் பண்ணோடனே அப்படியே வால்பேப்பர்ல 12 மணி ஆயிடும். அந்த பக்கம் போயிடலாமா? இப்படி நீ இல்ல இன்னும் 1 நிமிஷம் மட்டும், அந்த நிமிஷம் மட்டும் டைம் போகவே மாட்டேது. சரி போங்க போடா. ஐயோ எதுக்கு அழுகுற? 12 மணி. இன்னைக்கு மட்டும் நீ அழவே கூடாது. ஹாப்பி பர்த்டே. என்ன முடி போலாமா? போமா? எங்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களை கார்ல விட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப இந்த பிரியாணி பிடிக்கும். ஸோ நம்ம பிறந்த நாளைக்கு இது வாங்கி கொடுக்கலாம் எப்படி, அதுக்காக தான் இங்கே பிரியாணி வாங்க வந்திருக்கேன். பார்ப்போம்.
ஹாப்பி பர்த்டே. எப்போ பார்த்தாலும் பிரியாணி வாங்கி கொடுத்து கவர் பண்ணிடுவாங்க கூட. உனக்கு அதுதானே ரொம்ப பிடிக்கும். யாருக்கு வந்து நம்மளால பெருசா எதுவும் பண்ண முடியல, பெருசா எதுவும் பண்ண முடியல, அவங்க மனசுக்கு என்ன பிடிச்சோ அது கொடுத்தாலே போதும் கவர் ஆயிடுவாங்க. ஸோ என்னெல்லாம் முடிஞ்சது பிரியாணி. நான் இந்த டைம்ல 12 மணிக்கு அவங்களுக்கு இந்த கேக்கை விட அவளுக்கு பெஸ்ட் என்னன்னா சாப்பாடுல பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அவ மனசுக்கு ஏத்த மாதிரி கிஃப்ட்டும் இல்லையோ பிரியாணி வாங்கி கொடுத்துரு, எனக்கு அது போதும். பிரியாணி வாங்கி கொடுத்தாலே நார்மல் ஆயிட்டாங்க. ஆமா ஓகே, போற வழியில பாப்போம் நம்ம. ஓகே வாங்க. இது இன்னைக்கு நான் ஸ்பெஷலா ஊட்டி விடுறேன். புது அனுபவம். பிறந்த நாளைக்கு ஸ்பெஷல் பிரியாணி அழகா அன்புடன் ஊட்டி விட்டுருக்கேன். இதான் என்னோட கிஃப்ட். யாரும் தப்பா நினைச்சுக்காங்க. பிரியாணி தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இதே அவளுக்கு கிஃப்டா பண்ணிட்டேன். எப்ப பாரு பிரியாணி பிரியாணி, எப்ப பாரு சோறு சோறு. ஓகே, ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஏன் பீச்சுக்குனா இந்த டைமில் நம்மளால எங்கேயுமே போய் பிறந்தநாள் கொண்டாட முடியாது. அவங்க ஏற்கனவே ரொம்ப டயர்டாகிட்டாங்க, இரும்பல், என்னால் ட்ராவலே பண்ண முடியல. நான் அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது வந்து பக்கத்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் ரொம்ப தூரம் தான், கொஞ்சம் பெசநகர் பீச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே கார் நிப்பாட்டி கொஞ்சம் என்னால் முடிஞ்ச டெக்கரேஷன் பண்ணி நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம். இது வந்து அவளுக்கு வந்து இது எல்லாம் அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் நினைக்காதீங்க. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்னை வந்து போன வருஷம் பிறந்த நாளைக்கே வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருந்தா, எனக்கு வந்து கார்லாம் ஒன்று வாங்கிட்டா, எனக்கு காரில் வந்து பர்த்டேக்கு கேக்லாம் வெட்டி எனக்கு அந்த மாதிரி பண்ணணும், வெடியெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்பான். அதுக்கு எதுக்கு நீ அவ்வளோ ஃபீல் பண்ணுறேங்க? ஆனால் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. காரில் கேக்லாம் வெட்டுறதுலாம் அவ்வளோ பெரிய இதே கிடையாது. எதுக்கு அதை ஆசைப்படுறேன்? அது அவளுக்கு அது ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு இப்போ நைட்டுக்கு நாம இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் டெக்கரேஷன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள வந்து நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டுங்களாம் நமக்கு வந்திருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டுங்களாம். ஸோ அவங்க கூட உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருங்க, அதுக்குள்ளே நான் டெக்கரேஷன் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். டெக்கரேஷன் பண்ணிட்டு பார்ப்போமா? எப்பா கை வலிக்குதுப்பா. ஏம்மா ஜாலியாக போய் உக்காந்துட்டாங்க, நாம தான் கஷ்டப்படுறோம். ஏம்மாடி முடியல என்னால் முடிஞ்சது காருக்குள்ளே என்னென்னமோ பண்ண முடிஞ்சா பண்ணுறேன். பார்ப்போம். எவ்வளோதான் ஒரு மனுஷங்க கஷ்டப்படுவாங்க. நல்லா இருக்குல்ல? பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாங்களான்னு எனக்கு தெரில. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுல் ஃபினிஷிங்கில் பாருங்க. எல்லாம் நம்மளோட டெக்கரேஷன் ரெடி. அவங்கள கூப்பிட்டுடலாமா? நைட்டும் பகலமா உழைச்சி என்ன பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நான் பிடிச்சிருக்கா? ஏதோ என்னால் முடிஞ்சது. ஒருத்தெல்லாம் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு 2-3 மணில தான் முடிச்சுட்டு கிடக்குறோம். ஓகே, அழகு தேவதையை நம்ம கூப்பிடலாம். தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே. ஆஃப் பண்ணி மயக்கம் தெரியலையா? என்ன நல்லா இருக்கா? லிப்ஸ்டிக் ஏதாச்சும் போடணுமா? போலாமா? ரெடி? இவ்வளவு நேரம் ஏதோ பண்ணிண்டியே, நல்லா பண்ணியா? இப்ப பாரு, நீ பயந்துருவ, அப்படி பார்க்கவே டராயிருவேன். உன்னோட ரொம்ப நாள் ஆசையா? ஆமா, இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப என்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நானும் விட்டுருவேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் இது வந்து பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்லை. ஸோ இருந்தாலும் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு சர்ப்ரைஸ் தான். நைட்டு அன்டைம்ல உனக்காக உன்னோட பிறந்த நாளைக்கு நான் பண்ற சர்ப்ரைஸ். எப்படி இருக்குன்னு பாக்குறியா? கண்ணை திறந்துடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். ஹாப்பி பர்த்டே மை பொண்டாட்டி. தேங்க்யூ. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப நாளாவே உனக்கு வந்து நம்ம கார்ல வந்து இந்த மாதிரி கேக்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை இல்ல? டெக்கரேஷன் பரவாயில்ல, அழகா பண்ணிருக்கேன். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சிம்பிளா தான் பண்ணிருக்கேன். இது அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் இது இல்ல. நல்லாதான் இருக்கு. சூப்பரா பிடிச்சிருக்கா? ஓகே, அழகா பண்ணிருக்கேன். அந்த மாதிரி பணம் பார்த்து கிடந்தேனே. தேங்க்யூ.
இந்த தான் இது அது கூட சரி ஓகே. ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிருச்சு. பேக்கரி மூடிட்டாங்க. கேக்ல பேர் எழுத கொஞ்சம் கஷ்டமாச்சு. எனக்கு தான் பர்த்டே யார தப்பா நினைச்சிட்டாங்க. நான் எடிட்டிங்ல பேர் போட்டுக்கிட்டா போட்டுக்கோ. அதான் நிறைய எடிட்டிங் வந்துச்சு. அந்த மாதிரி இதை ஒன்று கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேக் வாங்கினேன். தப்பா நினைச்சிக்காது. கேக்கு கடைக்காரன் மூடிட்டே போயிட்டான். கஷ்டப்பட்டு கிஞ்சி வாங்கி வந்துருக்கு. இந்த பர்த்டே நீ வாழ்க்கையில மறக்கூடாது தான் பேர் எழுதாம நான் வந்தேன். தப்பா நினைச்சிக்காது. கேண்டில் 3 ஓகே. கேக் பிடிச்சிருக்கா? 300 ரூபா. அதனால பிடிச்சதா இருக்கும். பிடிச்சிக்கோ. என்ன இவ்வளவு தூரம் பேர் இல்லாததெல்லாம் அதுக்குதான் இல்லன்னு தான் வச்சேன். காருக்கு ஏதாவது இருக்குது கொஞ்சம் தள்ளி ஏய் இது கொளுத்துடுமே. இரு நல்லா எடுத்துக்கோ. லைட் நல்லா அடிங்க. ஏய் பின்னாடி முன்னாடி வைக்கலாம்ல. இது என்னடா போன தீபாவளி வாங்க அசிங்கமாயிடுச்சு குமாரு. இப்ப வாங்கினதுடாடே இல்லைன்னா போயிட்டு கொத்திரி மேல கொத்தி போடு. ஏய் அந்த கன்னுலாம் வாங்கினா இல்லையாடா? மறந்துட்டேன்டா. இது கேங்க எனக்கு கிடைக்கல. கண்ணுலாம் கேக்குற பாரு மெழுகு. சரி ஓகேவா? ஓகே சென்டர் வா. ஏய் நல்லா தெரியுதா? ஓகே சரி எல்லாம் சரி பண்ணுது. ஏன்டா பேட்ச் ஒர்க் பண்ணி கரெக்டா பண்ணிடுறாங்க. இதுங்களும் சரி பண்ணுது. குழந்தை டென்ஷனா. ஓகே. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. அதுக்குள்ளே ஊதிட்டு ஹேப்பி பர்த்டே டு ஏஞ்சல். ஹேப்பி பர்த்டே. ஏய் கைக்கு. ஓகே ஓகே வெச்சு. பசங்களே யாராவது வந்து கேக்கு கத்தி மாட்டாங்க சொல்லியா? அப்பா போற டைம் கொடுத்தாங்க. என்னடா கேக் கொடுத்தாடா இது. சும்மா லைட்டா மட்டும் இன்னைக்கு மட்டும் நீ அழக்கூடாது. அந்த டைலாக் சொல்லு. இன்னைக்கு மட்டும் நீ அழக்கூடாது. நாளைக்கு அழலாம். இன்னைக்கு மட்டும் நீ அழவே கூடாது. அங்க பாரு. ஓகே. ஏய் थैंक यू. வேற ஒண்ணு பின்னாடி கேட்டுதான் நான் நீ வாங்கினது 20 வருஷமா நான் கூட அதுவா தந்து நினைச்சிட்டு இருந்தேன். அது இந்த பலூன் பட்டாசு வெடிக்கலாமா? நாங்க தூக்கி உள்ள போடலாம்ல. ஸ்டார்ட் பலூன். ஏய் வெடி வைங்களா வெடி. ஏய் வா குரூப்பா எடுக்கலாம் வா. நான் போட்டோவே எடுக்கலையே. வா அங்க குடுத்துட்டு வா எல்லாம் கேமராவை. இரு நைனா. குடுத்துட்டு வாப்பா கேமராவை. ஓகே. கேமரா குடுத்துட்டு தான் வாங்க. எங்க? அங்க கூட வாங்க. ஏய் இது ஏன் பின்னாடி போயிடுச்சு? என் கையில என்ன நூறு இருக்குடா. ஏய் இதுக்கு புது கேக்குடா. பேக்கரி மூற டைம் வைப்பாங்க. கஷ்டமா இருக்குடா. பாப்பு ஃபீலிங் ஏடா உனக்கு ஃபீலிங். எனக்கு தான்டா ஃபீலிங். வாடா. கொஞ்சமா சும்மா கொஞ்சமா சாப்பிடாத. சும்மா ஜஸ்ட் அவ்வளவுதான். வந்தா ஹாப்பி பர்த்டே ஏஞ்சல். ஹாப்பியா இருங்க. கொஞ்ச நேரம் பேசலாம் எடுத்துக்கணும். ஹாப்பி பர்த்டே ஏஞ்சல் இல்ல ஏஞ்சல். गाइस இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏய் அதெல்லாம் தான் எடுக்கணும். நீ வேணாடா இதுல எடுத்துக்க. ஏஞ்சலுக்கு எதுல வேணாலும் எடுத்துக்கோ. அவங்க இதுல எடுக்கணும். ஆமா ரெண்டுக்குமே எடுத்துக்கோங்க. ஏஞ்சலுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. ஸோ வந்து ஆனா குட்டி எப்பவுமே சிறப்பா தான் செய்வாப்ல. என்னன்னு தெரியல. கொஞ்சம் அப்படி நினைக்காத. அப்படியா? இருக்கு. சரி ட்ரையல் இது. இந்த மாதிரி உசி பத்தி ரவங்களத்தை நீங்க தான் கிளப்பிட்டு திரியுங்களா இவகிட்ட? ஜஸ்ட் ட்ரையல். இதுக்கப்புறம் இன்னும் சூப்பர் சூப்பரா வீடியோஸ் எல்லாமே இருக்கும். கமிங் சூன்ல குட்டி ஏஞ்சல் vlogல வரும். சோ மிஸ் பண்ணாம எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சல் எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நிறைய இந்த வாட்டி நம்மளால பண்ண கடந்து போனாலும் எல்லாத்தையும் ஹாப்பியாவே கடந்து போனோம். இந்த வாட்டி நம்மளால பண்ண முடியல. நெக்ஸ்ட் வாட்டி நம்ம தரமா பண்றோம். ஆமா இந்த வாட்டி இல்லனாலுமே நெக்ஸ்ட் வாட்டி கண்டிப்பா தரமா. இவங்களே வாயை பொளக்குற அளவுக்கு நாங்க பண்றோம். தாராளமா பண்ணுங்க. இவங்களை நல்லா இந்த வாட்டி நம்மளால அந்த அளவுக்கு பண்ண முடியல. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நான் கூப்பிட்ட ராத்திரியில வந்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப இல்ல. அவங்க நிறைய பேரை இன்வைட் பண்ணவே இல்ல. எங்களை பண்ணிருக்கேன்னு சொன்னதே எங்களுக்கே பெரிய. எனக்கு ஆனா வந்து இந்த வாட்டி என்னால யாருமே சீரியஸா இன்வைட்டே யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சோ வந்து அவங்க சிச்சுவேஷனும் அப்படி ரொம்ப. ஏன்னா நான் வந்து என்னோட வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன் உங்களுக்கு எண்ட்ல கண்டிப்பா என்னென்ன விஷயம் எதனால என்னால போன வருஷம் இப்ப ராத்திரி வந்து ஏன்னா இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. சோ இன்னும் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டு அதனால இவங்க வந்துறாங்க. இப்ப ஃபேமிலில இருக்கிறவங்களாம் திடீர்னு என்னடா இவங்க கூப்பிடலையே எல்லா டைமும் கூப்பிட்டாங்களே அப்படின்னும் போது வர முடியாம இருக்கும்.
இப்போ நிறைய பேரா இருக்கட்டும் யாராலுமே அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. ஏன்னா ஃபேமிலியில இருக்கிறவங்க இவங்க 2 பேர் தனியா இருக்கனால ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எதுக்கும் வந்தது. ஃபீல் பண்ண கூடாது. என்ன லைஃப் ஓகே மச்சான் இருக்காப்ல வந்தாப்ல மாமதுரை அண்ணக்கோடி. எல்லாருமே வந்து எல்லா டைம் வந்து நல்லா இருக்க மாட்டோம். எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன் லைஃப்ல அந்த மாதிரி இது உங்களோட ஒரு சோதனை காலம் நினைச்சீங்க. சோதனை கடவுளுக்கே சோதனை காலம் வருது. நம்ம எல்லாம் எவ்வளவு பெரியவங்க. சோதனை நல்லா வரணும்னு தேங்க்யூ. கடந்து போவோம், இதுவும் கடந்து போவோம். இது எங்க வச்சுட்டு வந்துடுறோம்ப்பா, ஒரு 5 நிமிஷம் டைம். ஆமா, அந்த கேக் என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல. மாட்டி முடிச்சுன்னு குடுமா நீ குடு கச்சி சுண்டா என்னது உனக்கு மாத்தி மாத்தி ஏதாவது குடுன்னு இருக்கீங்க. பெருசா மச்சான் சீர்வரிசை வருது வா வருது வா வந்துருச்சு. நீதான் கொடுக்கணுமா? சரி வாங்க. ஓகே ரெடி. நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கி நாங்களே குடுக்குற மாதிரி இருக்குடா. அப்பெல்லாம் இல்ல, வாங்க நீங்க எது கொடுத்தாலும் எனக்கு வாசாமி. இது இப்பவுமே நாங்களுமே வந்து கொஞ்சம் டல்லான சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். தெரியும், நம்ம 2 பேருமே நல்லா தான் இருக்கிறோம். மூடிடுவா. நெக்ஸ்ட் டைம் நல்லாவே பண்ணிடலாம். என்னன்னு பாக்கலாம். இரு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு. வா நான் கூட இன்னைக்கு ஆனா சாரியே எடுத்துக்கல. அப்போட நல்ல வேலை உங்க அம்மா வீட்ல இருந்து சீர் வந்துருச்சு. சாரி நான் தான் உனக்கு இது எடுத்து கொடுத்த மாதிரி வச்சுக்கோ. நான் தான் உனக்கு நீங்க எடுத்தே கொடுக்கல. தேங்க்யூ சோ மச். நல்லா இருக்குன்னு சொல்லி அது இல்ல, சத்தியமா சொல்றேன், என்னால ஏஞ்சலுக்கு ஒரு சாரி கூட எடுத்து கொடுக்க முடியல. ஆனா நான் பர்த்டேக்கு வருஷம் எடுத்து கொடுப்பேன். நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. ஆமா, நான் எடுத்து கொடுப்பேன். இல்ல அப்படிலாம் இல்ல, யாரு கொடுத்தா என்னடா, நம்ம ஒண்ணுதானே எடுத்து கொடுத்தேன். சாரி அல்ல, அது வேற. இந்த வாட்டி சாரி தான் எடுத்து கொடுக்கல நான். சூப்பரா இருக்கு. கட்டிட்டு நம்ம மறுபடியும் பால் காசு நம்ம போவோம். மறுபடியும் நம்ம ஒரு சாரி அவங்க மறுபடியும் கொண்டு நாளைக்கு தானேன்னு சொல்லிட்டு அதை கிஃப்ட் பேக் பண்ணி நல்லா இருக்குப்பா. நாளைக்கு தானே போறோம், பண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு இது பண்ணவே இல்ல. நல்லா கரெக்டா இவளுக்கு ஏத்த மாதிரியே எடுத்துட்டு வந்துருக்கீங்க. உனக்கு எனக்கும் சேம் மேட்சாவே எடுத்திருப்போம். அப்படியா? ஒரே மாதிரி சார், ஒரே மாதிரி உனக்கு எனக்கு. கட்டமா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். வாங்க கிட்ட வா. ஏன் அங்க போய் நிக்கிறீங்க? கட்டமா கண்டிப்பா கூப்பிடணும். நல்லா இருக்குல்ல? ஏஞ்சல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சிம்பிளா தான் இருக்கும். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் எனக்கும் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி. நல்லா இருக்குப்பா. நான் vlogல போடுற பாருங்க, 2 சாரி எடுத்திருக்கேன். சூப்பரா இருக்குப்பா, ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்றான் நம்மளால ஏதோ முடிஞ்சு. சூப்பர்ரா, பரவாயில்ல. எதுவுமே எடுக்கலாமா? எனக்கு எனக்கு மே மாசம் மே டேட் 18. ஏஞ்சல் வந்து இருமினே இருக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆமா, அவ ரொம்ப கேக் வேற கேக் சாப்பிடணும். ஆனா சத்தியமா நான் எதிர்பார்க்கிறேன். எனக்காக இவ்வளவு டைம் எடுத்து பாவமா இருந்துச்சு. வண்டி ஓட்டிக்கிட்டே வந்தாங்க அவ்வளவு தூரம். எனக்கு கூப்பிடுறதுக்கே நான் இல்ல இவன் தான் என்ன பண்ணிட்டா, பாதி வழி வந்து காரை எங்களை உள்ள சொல்லிட்டு அவன் தான் ஓட்டிட்டான். எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. கார்ல வேற நம்ம வரோம், அவங்க பாவம் வண்டியிலே வராங்க. அப்படிலாம் இல்லடா, அப்படிலாம் எனக்குமே நினைக்க கூடாது. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அதெல்லாம் எதுவுமே மனசாபம் வரும். ரொம்ப நன்றி எங்களுக்கு வந்ததுக்கு. எங்களுக்கு ஒரு உறவு இருக்குது காட்டுறதுக்கு. தேங்க்யூ, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சீக்கிரம் வந்து இந்த உறவு அப்படியே கண்டிப்பா நீண்டு அப்படியே நீட்டிக்கிட்டே போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. சோ பாப்போம், அப்படியே பாதியில போறாங்களா இல்ல. கண்டிப்பா போனோடனே வீட்டுக்கு போனோடனே மறந்துடுவாங்க. வீட்டுக்கு போனோடனே பெரிய ஃபேமிலியில மாட்டிட்டு இருக்கேன்டா. வாரானா அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு, அவன் பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு டைம் கரெக்டா இருக்குதா. என் வீட்டுல முக்காவாசி இருக்கவே மாட்டிட்டு இருக்கான். ரொம்ப மாட்டிட்டு இருக்கேன். ஃபேமிலி சுச்சுவேஷன் தொழில் முக்கியம். சரியா ஸ்டாக் வச்சுக்கோங்க. கண்டிப்பா வெயிட் ஃபார் வாட்சிங் ஆல். அவங்களுக்கும் தேங்க்யூ. gift நல்லா இருந்தது உண்மையாலுமே. எனக்கு சாரி கட்டிட்டு நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி நமக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. சாப்பாடு கேட்டே இருப்பா. இவ செய்யற ரசத்தை சாம்பார் அதுவும் வந்து விருந்து வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. வீட்டுல எப்ப மாங்காய் போட்டு சாம்பார் வச்சாலும் இந்த அம்மா ஞாபகம் தான். அதனால எப்பனா திடீர்னு வந்துருவாங்க சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல 2-3 மாங்காய் ஸ்டாக்ல. அது மாதிரி எங்களை நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க லைவ்லயே, ஏன் ஏஞ்சல் பிறந்த நாளைக்கு போக மாட்டீங்களான்னு. சோ லைவ்ல வரவங்க கேக்குறாங்க, அவங்க ஏன் லைவ்ல வரல, நீங்க ஏன் லைவ்ல வரீங்க. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளான் பண்ணிருக்கோம்னு நினைச்சிருப்பாங்க போல. எல்லார்ட்ட கேட்டப்பலாம் நாங்க போவோம் தான் சொன்னோம். பேசுங்கன்னு கேட்டப்போ பேசுவோம் அப்படின்னு தான் சொன்னோம். எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு இங்க ஒரு எங்களுக்கு எதுவுமே தெரியாம வந்து சொல்லக்கூடாது, நாங்க இன்வைட் பண்ணிட்டோம். ஆனா உங்களுக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. இந்த Dress எப்ப தெரியுமா வாங்கின? நீ எனக்கு கால் பண்ண, மெசேஜ் பண்ண பாரு. அன்னைக்கு வாங்கி எங்க இருக்கீங்க அப்படிங்கிட்டப்ப சொன்ன கடையில இருக்கேன்ப்பா. நான் அன்னைக்கு Dress வாங்கிட்டு அதெல்லாம் சொல்லல. கடையில இவங்க போட்டோ எடுத்து அமைச்சன்ல, அப்ப இந்த Dress வாங்கிட்டு டீகல்ல நிக்கிறோம். நீங்க தான் ஒரு மாசம் முன்னாடியே ரெடியா இருக்கீங்க. நான் பர்றா இது போட கிஃப்ட் கொடுக்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, இப்ப என் கிஃப்ட பார்த்தோன்னே நீங்க
நீங்களா தெரிச்சு ஓட போறீங்க. வெயிட் பண்ணி பாருங்க. வெயிட் பண்றோம் நாங்களும். இப்ப பாருங்க ஏதோ பெருசா வச்சிருக்காங்க போல. ஏய் பாரு இப்போ. சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பிடிச்சிருந்துச்சா? போதும் தங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏய் வெயிட். அப்பா சரி பயந்து ஓடுற. ஹாப்பி பர்த்டே. ஆமா பண்ண எத்தனை வரும்? ஏய் மேல காட்டலையாடா நீ? காட்டினடா. கிழிந்தி. என்ன எவ்வளவு பிடிக்கும் உனக்கு? கிழிஞ்சது அவ்வளவுதான் பிடிக்குமா? ஏன்னா நீ குட்டில நான் எப்பவுமே இவ்வளவுதான் காட்டுவேன், சரி, இப்படி காட்ட மாட்டேன். சரி உன்னை நான் ஒரு 4 கொஸ்டின் கேட்பேன், அதை கரெக்டா நீ சொல்லணும். நான் தான் கொஸ்டின் கேட்பேன், உனக்கு கேட்கவே தெரியாது. கேட்கவே தெரியாதா? இப்ப கேட்கிற பாரு, கரெக்டா சொல்லணும். ஓகேவா? உனக்கு என்ன பிடிக்குமா ஷீரோ பிடிக்குமா? சொல்லு. என்ன பிடிக்குமா ஷீரோ பிடிக்குமா? ஒன்ன. கார் பிடிக்குமா என்ன பிடிக்குமா? 2 பேரும். 2 பேருமே வா? ஆமா, கார்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு பொருள் இல்ல, அதனால. உங்க அம்மா பிடிக்குமா என்ன பிடிக்குமா? ஏய் சொல்லு. இந்த கண்ணு அம்மா, இந்த கண்ணு குட்டி. கொஸ்டின் ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். சொல்லு. இதான் உண்மை. யாரு பேருமே ஈக்குவலா பிடிக்கும். உங்க அம்மா பிடிக்குமா என்ன பிடிக்குமா? அது ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். ஆமா, அம்மா தான் பிடிக்குமா? அப்ப போ, நீ உங்க அம்மா வீட்டுக்கே நான் கிளம்புறேன். கிளம்பட்டா? ஏய் என்ன, ஏன்னா அம்மா வந்து இருந்தனால நான் உங்க கூட இருக்கேன். இப்ப அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒன்னும் உன்னையும் என்னையும் பிரிக்கல. ஸ்டார்டிங்ல பிரிச்சாங்க, இப்ப வந்து அப்படி சொல்லல. சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க. ஏன்னா அவங்கதான் ஒரு என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி 6 வருஷமா நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் வந்தா ஓகேவா? என்ன 16 வயசுல வந்து நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணிருக்கேனா? என்ன கஷ்டப்படுத்திருக்கேன்? இப்போ காலைல இருந்து ஆளை காணல. ஓ, அது ஒரு கஷ்டமா? சரி ஓகே, அது உன்னோட நல்லதுக்காக தான் நான் போனேன். என்ன நீ கஷ்டப்பட்டிருக்கேன்னா, நான் இதை பண்ணாத அப்படின்னு, ஆனா பண்ணிட்டு வந்து நீ திட்டுவ. அது நிறைய விஷயம் பிடிக்காதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். எதுவுமே தெரியாம கத்துறது அதெல்லாம் மாத்திக்கலாம். அப்புறம் நம்ம பழகி எத்தனை வருஷம் ஆகுது? அடுத்த மாசம் வந்தா 6 வருஷம். 6 வருஷமா? 6 வருஷம். 6 வருஷத்துல உனக்கு எப்பயாவது என்னை விட்டுட்டு போகணும்னு தோணிருக்கா? தோணிருக்கா? சரி 2 வாட்டி. 2 வாட்டியா? எந்த சுச்சுவேஷன் எதனாலன்னு சொன்னா நான் ஒரு வாட்டி அப்பா இருக்கும் போது ஒரு மாத்திட்டு இருக்கேன். அப்பா போனதுக்கு அப்புறம் நான் உனக்கு அவர் இடத்துல வச்சு பார்த்து வச்சுக்கிட்டேன். ஆனா நீ ஒரு வார்த்தையில நான் ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு திட்டிருக்கேன். அப்ப யோசிச்சிருக்கேன். சரி, இந்த பர்த்டேல இருந்து நான் அதெல்லாம் மாத்திக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். உனக்கு பிடிக்காது, ஏன்னா நான் உன்னையே நம்பி இருக்கேன். அதனால நான் வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அது வந்து உனக்கு நான் அடிக்கடி ப்ரூஃப் பண்ணும் அப்படின்றது உனக்கு தெரியாது. நீ டக்குன்னு சண்டையில வந்து ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காத வேர்டு, யாரும் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை வந்து 2 டைம்ஸ் விட்டுருக்கேன். சரி, அப்ப நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அப்போ எனக்கு ஃபீலா இருக்கு அப்படின்னா அப்பாவை தான். அப்பா போட்டோவை பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பேன். என்கிட்ட ரொம்ப பிடிக்கணும் என்ன பிடிக்கும்? கேரி. என்கிட்ட பிடிக்கலன்னா என்ன பிடிக்காது? பிடிக்கலனாவா, ஏதாச்சும் நீ ஒரு பொய் சொல்லிட்டேன்னா நானே கண்டுபிடிச்சாதான் நீ அதை கரெக்டா, அதுவும் நான் வற்புறுத்தி கேட்பேன், ஒத்துக்கோன்னு. அப்பதான் ஆமா போனேன், ஆமா பார்த்தேன், அது வரைக்கும் நீ சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஏதாவது மாத்திக்கணும்னா என்ன மாத்த சொல்லுவேன்? என்னையே மாத்திக்க அப்படி சொல்லல. உனக்கு தெரியாம எடுத்தோ கவுத்தோன்னு கத்தாத, உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு கத்து. நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா நீ அதை மாத்திக்க. நான் தான் தாதா, நான் தான் இது, நான் தான் அப்படின்ற மாதிரி நடந்துக்காத. அதுதானா? சரி, உனக்கு இந்த வருஷம் பர்த்டே நான் பண்றது பிடிச்சிருந்துச்சா இல்ல போன வருஷத்துக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த வருஷம் ஓப்பனா சொல்லணும். போன வருஷமோ நிறைய பேர் போய் சொல்லக்கூடாது. இல்ல அப்படி சொல்லல. போன வருஷம் நான் இந்த வருஷம் எதுவுமே பண்ணல. அப்படி சொல்லல. போன வருஷம் நல்லா பண்ணல. சோ பண்ணலனா எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படி கிடையாது. போன வருஷம் நம்ம கிட்ட இருந்தது, அதனால வந்து 30 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. சோ இது வந்து உன்னோட சிச்சுவேஷன், அதனால நான் புரிஞ்சுப்பேன். அது இதுதான் கிடையாது. இந்த வருஷம் கொண்டாடலாம், அடுத்த வருஷம் நான் செம்மையா கொண்டாடுவேன். அதுதான். அப்புறம் வேற என்னோட தைல வந்து எல்லாம் கேட்டுட்டேன். உனக்கு ஏதாவது எங்கிட்ட கேட்கணுமா? எல்லாம் இல்லை.
டக்குன்னு எனக்கு தோணலை. ஓகே, இனி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ஆ பண்ணுவியா? இந்த 6 வருஷம் நான் உன் கூட கடந்து வந்துட்டேன். இருக்க போற வாழ்க்கையெல்லாம் என் கூட நீ கடந்து என் கூடயே துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணு. இருப்பியா? அப்போ ஓகே. இது உனக்கு சின்ன ஒரு gift தான். ஸோ இது வந்து உனக்கு பிடிக்குமானலாம் தெரியல. ஆனா என்னை பொறுத்தளவு உனக்கு ரொம்ப இது பிடிக்கும். என்னை விட அதிகமா உன் கூட இருக்கும்னா அதுதான் இருக்கும். சரி ஓகேவா? உனக்கு கொடுத்துறவா? ம், ஹாப்பி பர்த்டே. அது நேராவே கொடுக்கலாமே. ஸ்டைலு தான். ஓபன் பண்ணவா? பார்த்து நீ ஓபன் பண்ற? சரி இரு, பயமா இருக்குதே, பார்த்தா ஏதாவது சொல்லிடுவேன்னு. இல்லை, என்னால வந்து அந்த அளவுக்கு காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் வாங்க முடியல. இந்த டைலாக்லாம் போடாத, தயவு செய்து சொல்றேன் மறுபடியும். ரோசா, ஐயோ நீ வேற. உனக்கு தெரியுமா? என்னால காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் வாங்க முடியல. ஏன்னா என்கிட்ட வந்து பண வசதி இல்ல. எப்பவுமே நீ என்ன பண்றனா, கிஃப்ட் இப்படி பிரிச்சுட்டு அழுவலாம் மாட்டேன் இந்த வாட்டி. ஸ்ட்ராங் பாடி. ஸோ வந்து வருஷம் வருஷம் உனக்கு நான் நல்லா பண்ணுவேன். இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ண முடியல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? சரி ஓகே, எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இந்த வாட்டி என்னால கிஃப்ட் எதுவும் கொடுக்க முடியல. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். ஸோ ஹாப்பியா சந்தோஷமா ஏத்துப்போம் என்னோட கிஃப்டை. ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அடிக்க கூடாது கிஃப்டை பார்த்துட்டு. சரியா? ஓகே, ஓபன் பண்ணு. ஓபன். நானும் பார்த்து கிடந்தேனே. செயின், கம்பலு, ஐயோ காட்டி. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஏன்னா எனக்கு உன்னோட ஃபேவரட் எதுன்னா இதுதான். அவ்வளவுதானா? ஆனா இதெல்லாம் பின்னு போட்டு பின்னில போட்டு குத்திக்கோ. என்னங்க இது ஒரு கிஃப்டாங்க. எனக்கு தெரியும் நீ கத்துவேன்னு சொல்லி. சோ இருந்தாலும் உனக்கு இன்னும் ஆனா யூஸ்ஃபுல் தான். இது சும்மா சும்மா என்னால வாங்க முடியல. அதுதான் மொத்தமா நீ ஒரு நாள் வாங்கிட்டேன். எனக்கு பிடிச்சதுதான். சீரியஸாலுமே எனக்கு பிடிக்கும். அது பாக்குற எல்லாருக்குமே தெரியும். எனக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டா நான் இதான் சொல்லுவேன். அதனாலதான் உண்மையாலுமே பிடிச்சதா பிடிச்சிருக்கு. சும்மா சும்மா கடைக்கு அனுப்ப முடியல. 2 ரூபா கிஃப்ட்ல பேக் 2 மாசத்துக்கு நம்மளுக்கு வேலையே இல்ல. ஓகே, போன வாட்டி நிறைய வாங்கி கொடுத்தேன். இந்த வாட்டி போன வாட்டி வந்து 1000. ஆமா, 1000 ரூபாய்க்கு தனியா அது கொண்டு நான் இது அவளுக்கு என்ன பிடிக்குமோ மெயினா அதுதானே நைட்டு கொடுக்கணும். அதுக்காக தான் நான் மெயினா இதை கொடுத்துருக்கேன். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? ஓகே, பர்த்டேகள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. ஏதாவது கஷ்டப்படுத்திட்டானா? ஏன் இல்லை, கிஃப்ட் எதுவும் அதெல்லாம் இல்லை. நம்மளோட ஃபேவரட் கிஃப்ட் தானே அது? ஆமாம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த வாட்டி நிறையா டிஃப்ரெண்டான பிளேஸ்க்குலாம் கூப்பிட்டு போயிட்டு அழகழகாக பண்ணாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது சீரியஸாகவே. ஸோ ரொம்ப நாளாகவே இவளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கார்லேயே சர்ப்ரைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நிறைய பேரோட கப்புள் வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த இந்திக்காரங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் இவ்வளோ. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தா இன்னைக்கு. எதாவது கஷ்டப்பட வந்து நைட் ஆயிடுச்சு, அது விடிஞ்சிருச்சு. இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கணும். ஏன்னா காலையில vlog. ஆனா இந்த வாட்டி பிறந்தநாளைக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிட்டா. ரொம்ப தொண்டை தெரியும், தொண்டை கண்டிக்குச்சு. இப்ப எனக்கு தூக்கம் வர வருதானா வீடியோ எடிட் பண்ணி போட்டி ஆகணும்ல. என்ன அடுத்து இப்போ நைட்டுக்கு வேலை இருக்கு. அவளுக்கு மருதாணி வைக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு, நிறைய இருக்கு. மருதாணி காயமான்னு கூட தெரியல. ஓகே, ஆனா பார்க்கலாம். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து பாருங்க. காலையில வந்து எப்பவுமே போல வழக்கம் போல கோயிலுக்கு போவேன். ஸோ அதெல்லாம் வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ கேட்டாடா, லவ் யூ गाइस. வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்